Global Talk. அன்புள்ள எமது குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கும் மணித்தியாலங்களுக்குள் மத்திய கிழக்கில் குறிப்பாக ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் தொடர்பான முக்கியமான சில செய்தி தொகுப்புகளை இப்போது பார்ப்போம். முதலாவதாக ஒரு செய்தி. அந்த செய்தியில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு விசேட எச்சரிக்கை ஒன்றை தங்கள் நாட்டு மக்களுக்கு அறிவித்த செய்தி காணக்கூடியதாக உள்ளது. அதாவது இஸ்ரேல் மீது நடத்தப்படும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களையும் பாதிக்கப்பட்ட இடங்களையும் நாட்டின் பொதுமக்கள் காணொலியாக பதிவு செய்து அவற்றை சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுதலை அரசு தடை விதித்துள்ளது. இத்தகைய வீடியோக்கள் எதிரி நாடுகளுக்கு இராணுவ ரீதியான உளவு தகவல்களை வழங்கக்கூடும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தடைகளை மீறி எவராவது சமூக வலைத்தளங்களில் நேரலை காட்சி செய்தாலும் அவர்கள் மீது இஸ்ரேலுடைய அவசர கால சட்டத்தின் பிரகாரம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இராணுவத்தின் தணிக்கை பிரிவு ஊடாக மேற்படி இஸ்ரேல் பிரதமரின் முடிவு வெளியாகியுள்ளது காணக்கூடியதாக உள்ளது. எனவே இதற்கு பிறகு அநேக செய்திகள் தொடர்ச்சியாக கிடைப்பது மிக மிக மட்டுப்படுத்தப்படும். இதற்கு முன்னாலும் சென்ற 13 நாள் யுத்தத்தில் கிடைக்கப்பட்ட காட்சிகள் போல தற்போது இஸ்ரேல் மீது நடத்தப்படும் காட்சிகள் மிக அரிதாகவே வெளியாகுவதை காணக்கூடியதாக உள்ளது. நேற்று உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றில் முதல் பத்ர் போர் நடந்த தினம். இந்த தினத்தில் ஈரான் மீது அமெரிக்கா பயங்கரமான தாக்குதல்களை செய்தது. இந்த வகையிலே ஈரானுடைய மிகப்பெரிய எண்ணெய் களஞ்சிய சாலை, சுத்திகரிப்பு ஆலை தாக்கப்பட்டதால் அவற்றில் காணப்படும் குழாய்கள் எல்லாம், அதாவது வீதி வழியே நெடுக இணைக்கப்பட்டிருக்கின்ற குழாய்கள் கூட ஈரானில் தீப்பிடித்து பத்தி எரிந்ததை நாம் காணக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து அதிகாலை 3-4 மணி அளவில் இஸ்ரேல் மீது சென்ற யுத்தத்தில் நீங்கள் காணக்கூடிய, அதாவது மலைத்துளிகள் போல் உள்ள குண்டுமலை, அதாவது ஏவுகணை மலை பொழியப்பட்ட செய்திகளை, காணொலிகளை காணக்கூடியதாக இருந்தது. அந்த தாக்குதலில் எந்தெந்த இடங்கள் தாக்கப்பட்டது, எவ்வளவு சேதம் என்பது சம்பந்தமான விடயங்கள் வெளிவரவில்லை. ஆனால் ஈரானுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தாக்குதலுக்கு உள்ளான பிறகு பலத்த தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட காணொலியை எனது வாட்ஸ்அப் சேனலிலும் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அந்த 2 சேனல்களுக்கான லிங்க் எமது கமெண்ட் செய்யும் பகுதியில் முதலாவது இடத்தில் பின் செய்யப்பட்டுள்ளது. விரும்பியவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். காரணம், வேகமான செய்தி வெளியாகி கொண்டிருப்பதனால் அவசரமாக யூடியூப் அலைவரிசையில் தர முடியாத நிலைமை காணப்படுகிறது. எனவே அவ்வப்போது செய்தி தொகுப்புகளை எழுத்துகளிலும் படங்களிலும் எமது டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் காணக்கூடியதாக உள்ளது. அடுத்த செய்தி என்ன சொன்னால், சென்ற வாரம் அணு மின் உலையான டிமோனா பகுதி அளவான தாக்குதல் ஒன்றை ஈரான் மேற்கொண்டிருந்தது. ஆனால் நேற்று இரவும் இதே அணு மின்சார நிலையமான டிமோனா மீது தாக்குதல் நடந்துள்ளதாக செய்திகள் கிடைக்கின்றது. இந்த வகையிலே இந்த செய்தி இன்னும் முழுமையாக ஊர்ஜிதப்படுத்தப்படாத நிலையில் தான் காணப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், நிச்சயமாக சந்தைக்கு வரும். இது இவ்வாறு இருக்கையில் உங்களுக்கு தெரியும் இன்னொரு செய்தி. நேற்று ஈரான் ஜனாதிபதி பெஷக்ஷியன் திடீரென்று நாம் அரபு நாடுகளிடம் மன்னிப்பு கேட்கின்றோம், இதற்கு பிறகு அரபு நாடுகளை தாக்கப் போவதில்லை என்ற ஒரு செய்தியை அறிவித்து 1-2 மணித்தியாலங்களுக்கு இடையில் குவைத் நாட்டு மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. என்னப்பா இவர் ஒரு விஷயம் சொல்றாரு, ஆனால் ஈரான் தாக்குதல் நடத்தது அப்படின்னு யோசிச்சா, இப்போது ஈரானுடைய முழு ராணுவ நடவடிக்கையும் ஜனாதிபதி பெஷக்ஷியனுடைய கைகளில் இல்லை. முற்று முழுதாக ராணுவம், அதாவது IRGC செயலாளர் மற்றும் முஜ்தபா கமேனி அவர்களின் மேற்பார்வைக்கு கீழ் உள்ளது என்பது இதன் மூலம் அறிய கிடைக்கின்றது. இந்த வகையிலே இன்னும் 6 மாதங்களுக்கு மேல் ஈரான் மத்திய கிழக்கில் கடுமையான தாக்குதல் செய்வதற்கு என்றும் தயாராக உள்ளதாகவும், போதுமான ஆயுதங்கள் எங்களிடம் உள்ளது என்றும் ஈரானுடைய உயர் தேசிய பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அவர் மேலும் குறிப்பிட்டார், தற்போது அமெரிக்காவிடம் எவ்வளவு கையிருப்பு உள்ளது என்று எங்களுக்கு நன்கு தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆகவே கிடைக்கும் செய்திகளை வைத்து பார்த்தால் ஒரு நீண்ட போருக்கு, அதாவது பாலஸ்தீன ஹமாஸ் எப்படி ஒரு முடியாத நீண்ட போரை பல லட்ச இஸ்ரேலிய ராணுவத்துக்கு மத்தியில் நின்று பிடித்தார்களோ அதுபோல ஒன்றை இந்த IRGC செய்ய போவதாகவே இதுவரை தகவல் கிடைக்கின்றது. அதாவது சுருக்கமாக சொன்னால், அமெரிக்காவின் பொருளாதாரம் ஆடி போய் உள்ளது, ஆயுத களஞ்சிய சாலைகள் வற்றி போய்விட்டது. இன்னும் சில மாதங்கள் தாக்குதல் செய்துவிட்டு மத்திய கிழக்கில் இருந்து துண்டக்கானம் துணியக்கானம் என்று திரும்பி போவதை தவிர அமெரிக்காவுக்கு வேறு வழி இல்லை என்ற நிலை தற்போது உருவாகிவிட்டது. இதை நான் ஏற்கனவே எனது முன்னைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். இவ்வாறு அமெரிக்கா திரும்பி போன பிறகு மீதப்படுவது யார்? இந்த அமெரிக்காவை கூட்டி வந்த தரகர்கள் இஸ்ரேல். அதன் பிறகு இஸ்ரேலை தனியே கவனித்துக் கொள்ளும் ஈரான். இதுதான் ஈரானுடைய தற்போதைய தூர நோக்கு திட்டம் என்பது
அவர்கள் தற்போது அமுல்படுத்தி வரும் யுத்த நடவடிக்கையை கொண்டு நாம் புரியக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை அலி லாரிஜானி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், அமெரிக்க படை டெல்டா போர்சஸ் ஈரானுடைய அணு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அதிரடியாக நுழைந்து எடுத்து செல்வதற்காக ஈரானுக்குள் ஊடுருவிய போது நாங்கள் அவர்களில் பல பேரை கைது செய்து வைத்துள்ளோம் என்ற செய்தியை அவர் வெளியிட்டார். ஆனால் அதெல்லாம் பொய் என்று டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் எழுதியிருந்தார். அவர்கள் கைது செய்யப்பட்டது போல சில படங்கள் வலைத்தளங்களில் வந்தாலும் அவை ஏஐ படங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. காலப்போக்கில் இந்த செய்தி பற்றி ஈரான் தெளிவான ஒரு விடயத்தை வெளியிடும் என நினைக்கின்றேன். அடுத்த செய்தி என்று சொன்னா, சவுதி அரேபியாவின் மீது தற்போது ஏவுகணை தாக்குதல் நடந்ததாக செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஏவுகணை தாக்குதல் எங்கு நடந்தது என்றால், சவுதி அரேபியாவின் அல் கராஜ் என்கிற குடியிருப்பு பகுதியின் மீது தான் ஈரான் ஏவுகணையை வீசியதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. 12 பேர் இதுவரையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி தெரிவிக்கிற நேரத்தில் இன்னும் 2 பேர் தற்போது உயிரிழந்து விட்டதாகவும் செய்தி தெரிவிக்கின்றது. இந்த அல் கராஜ் பகுதியில் அமெரிக்க படைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதனை உளவறிந்த ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று நாம் நினைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஈரான் இன்று அசர் வேளைகளில் அறிவித்திருந்தது, நாங்கள் எமது தாக்குதல்களை தற்போது இரட்டிப்பாக அதிகரிக்கப் போகிறோம், மிக நீண்ட தூர தாக்குதல்களை செய்ய போகிறோம் என்றெல்லாம் இன்று அறிவித்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது கிடைக்கிறது 28வது அலை தாக்குதலில் தற்போது ஈரான் இறங்கியுள்ளதையும் பாரிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி ஏவப்படுவதையும் காணக்கூடியதாக உள்ளது. இந்த வகையிலே தற்போது ஈரான் குறிப்பிடுகிறது, அமெரிக்காவின் 4 டாட் நீண்ட தூர ரேடார்களை நாங்கள் அழித்து விட்டோம் என்றும் இந்த தாக்குதல் மூலம் ஈரான் செய்தி வெளியிட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், இன்று ஒரு செய்தி கிடைத்தது, வடகொரியாவில் இருந்து ஈரானுக்கு நீண்ட தூர தாக்குதலுக்கான ஆயுதங்கள் வந்து இறங்கியுள்ளது என்ற செய்தி கிடைக்கின்றது. எனவே அந்த ஆயுதங்களை தற்போது ஈரான் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது என்ற செய்தியும் இன்று பார்க்க கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை ஈரானிலிருந்து ஹெஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்களை ஏற்றி செல்ல இருந்த விமானத்தின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியதாகவும் செய்திகள் கிடைக்கின்றது. இந்த தாக்குதலில் முற்றுமுழுதாக அந்த விமானம் அழிக்கப்பட்டது என்ற செய்தியும் கிடைக்கின்றது. இன்னொரு சமூக வலைத்தளத்தில் செய்தி ஒன்று காண கிடைக்கின்றது. அதாவது இப்போதுதான் ஆட்டம் சூடு பிடிக்கிறது, ஈரானின் IRGC இன்று இரவு முதல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தும் என்றும் அதிகனரக மற்றும் மூலபாய ஏவுகணைகளின் பயன்பாட்டை இரட்டிப்பாக்கும் என்றும் அறிவித்துள்ள செய்தியும் தற்போது பார்க்க கிடைக்கின்றது. தொடர்ந்து செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. 28வது அலையை தற்போது ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஆரம்பித்துள்ளது என்ற செய்தியும் காண கிடைக்கின்றது. ஆனால் இஸ்ரேலில் இருந்து எந்த செய்தியும் இதுவரை வெளிவரவில்லை. அதை எப்படி சொல்லலாம் சொன்னா, திருடனுக்கு தேல் கொத்தியது போல அந்த அடி விழுது, ஆனால் பொத்திக் கொண்டு இருக்கிறாங்க என்பதுதான் நமக்கு புலனாகக்கூடியதாக உள்ளது. மேலும் இன்னொரு செய்தி வெளியாகிறது. ரஷ்ய உளவுத்துறையின் தகவலின்படி ஈரான் கடைசியாக இஸ்ரேல் மீது நடத்திய பதிலடி தாக்குதலில், அதாவது கடைசி 3 நாட்களில் இஸ்ரேல் ஒரு பாரிய இழப்புகளை சந்தித்துள்ளது. அதில் டிபோனா அணு மையத்தின் மீது இருந்த அணுக்களை இஸ்ரேல் முழுமையாக இழந்துள்ளது என்றும், மேலும் 11 விஞ்ஞானிகள், 6 இஸ்ரேலிய ஜெனரல்கள் மற்றும் 198 வான்படை அதிகாரிகள், 462 ராணுவ வீரர்கள் உட்பட 32 மொசாட் உளவுத்துறை முகவர்களும் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய உளவுத்துறை தகவல் கூறுவதாக இந்த ஊடகம் தற்போது செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போது பிரபலமான செய்தி ஊடகமான மிரர் நவ் பல காட்சிகளை வெளியிட்டுள்ளது. அந்த வகையிலே கடலிலிருந்தும் நிலத்திலிருந்தும் கனரக ஈரான் ஆரம்பித்திருக்கிறது. இந்த வகையிலே இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுகம் தற்போது பாரியளவான ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது என்ற செய்தி வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த ஹைஃபா துறைமுகம் இஸ்ரேலுடைய இதயம் எனலாம். இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து ஏற்றுமதி இறக்குமதியை மையப்படுத்தும் ஒரு துறைமுகம் தான் இந்த ஹைஃபா. ஆனால் தற்போது ஹைஃபா சிதறடிக்கப்பட்டுள்ள என்ற செய்தியை காண கிடைக்கின்றது. இந்த செய்தியில் தற்போது இந்த மிரர் நவ் தொலைக்காட்சியில் தூரத்திலிருந்து ஹைஃபா துறைமுகத்தின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலையும் அங்கு மழை போல் எழும்பும் வெடிப்புகளையும் அந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பாக்கியுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தி தற்போது சென்று கொண்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இன்னொரு செய்தியை காண கிடைக்கின்றது. அப்பாஸ் அராச்சி, ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர், இந்த செய்தியை ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் நிறுத்தத்துக்கான அழைப்பை 3ஆம் தர நாடுகளின் ஊடாக தொடர்ச்சியாக செய்தி அனுப்பி கொண்டிருக்கின்றது. வாங்கடாப்பா போரை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி நேரா கேட்க முடியாது, வெட்கக்கேடு, வேற ஒரு ஆட்களை வச்சு வேற ஒரு நாடை வச்சு கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் இந்த செய்தி எப்படிலாம் வருவதுன்னு சொல்லி ஏனைய ஊடகங்களை வைத்து பார்க்கும்போது சீனாவும் ரஷ்யாவும் ஊடாக கூட இந்த போர் நிறுத்த அழைப்பு செய்தி ஈரானுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டிருக்கிறது. அதனால் தான் இன்று காலை கூட சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் ஈரானிடம் வேண்டியிருந்தார், இந்த போரை நிறுத்துவோம், நாங்கள் அமெரிக்க இஸ்ரேலோடு பேசிவிட்டோம் என்ற செய்தியும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஈரானோ அதனை கண்டு கொள்ளவே இல்லை. எவ்வளவு நெருங்கிய நண்பனாக சீனா இருந்த போதும் கூட இந்த இஸ்ரேல் அமெரிக்காவுடைய சமாதான பேச்சை எடுத்துக்கொள்ளவே இல்லை. அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவுடைய வெளிவிவகார அமைச்சரும் இன்று பின்னேறம் கடுமையாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளை சாடியிருந்தார். இந்த போருக்கு
காரணம் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் தான், முதுகெலும்பில்லாத நாடுகள் அப்படின்னு சொல்லி ஊடகங்களுக்கு பேசிய காணொலிகள் வெளியானது. அதாவது போர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்த மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எமது வான்வெளியை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டுவிட்டு தற்போது இந்த அரபு நாடுகள் தங்களுடைய வான்வெளிகளை இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் திறந்து கொடுப்பதால் இந்த போரை தற்போது நிறுத்த முடியாத அளவுக்கு சென்று விட்டது என்று கடுமையாக சாடியிருந்தால், இந்த அரபு நாடுகள் தரமாட்டோம் என்று சொல்லி ஒற்றை காலில் நின்றால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதில் மிக சிரமப்பட்டிருப்பார்கள். ஆகவே அரபு நாடுகளை எதிர்த்து கொண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது சாத்தியமில்லாத விஷயம். அதாவது ரஷ்யாவுடைய வெளிவிவகார அமைச்சர் லாரோ இந்த அரபு நாடுகள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வான்வெளியை அத்துமீறி பயன்படுத்தும் போது ஈரான் பக்கம் நின்றிருக்க வேண்டும். அவ்வாறு நின்றிருந்தால் இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த போரை இவ்வளவு நாள் நீட்டிருக்க முடியாது என்ற விஷயத்தை தான் இந்த முதுகெலும்பில்லாத அரபு நாடுகள் என்று கடுமையாக ரஷ்யாவுடைய வெளிவிவகார அமைச்சர் லாரோ பேசியதை காணக்கூடியதாக உள்ளது. அதேவேளை அப்பாஸ் அராச்சி என்ன சொல்கின்றார் என்றால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்துக்கு மறைமுகமாக அழைப்பு விடுக்கின்றார்கள். இது நடக்காது. இந்த போருக்கு நிரந்தர முடிவு ஏற்பட வேண்டும். அந்த நிலையை அடையும் வரை நமது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நாம் தொடர்ந்து இந்த போரை நடத்துவோம் என்று ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் வெளியிட்ட செய்தியை காணக்கூடியதாக உள்ளது. இதெல்லாம் இப்படி செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, ஈரான் சரணடைய வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எனக்கு ஆர்வம் இல்லை. ஈரான் நிபந்தனையின்றி சரணடைந்தாலே நாங்கள் இந்த போரை நிறுத்துவோம். ஈரானுக்கு எதிரான இந்த போரில் வெற்றி பெற்று வருகிறோம் என்று இன்றும் டொனால்ட் ட்ரம்ப் விமானத்துக்குள்ளே இருந்து பேசிய செய்தியை தினத்தந்தி பத்திரிகையில் காணக்கூடியதாக உள்ளது. பின்வாசலால போய் காலை பிடிச்சி கத்துறது, வாங்கடா போரை நிப்பாட்டுவோம், மன்னிச்சுக்கோங்கடா அப்படின்னு பேசி போட்டு முன்வாசலால பித்து மீசையை முறுக்கி கொண்டு நாங்க போரை நிப்பாட்ட மாட்டோம், சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேசுவது வெட்கக்கேடாக உள்ளது. இன்னொரு செய்தி சகோதரர்களே, ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல டொனால்ட் ட்ரம்ப் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் ஊடகவியலாளர் கேட்கின்றார், நீங்கள் ஏன் 175 குழந்தைகள் மீது ஈரானில் குண்டு வீசி கொலை செய்தீர்கள் என்று கேட்கும் போது டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார், நாங்கள் அந்த குழந்தைகளை கொல்லவில்லை, ஈரான் தான் தங்கள் நாட்டு குழந்தைகளை கொன்றது என்று குறிப்பிட்டுவிட்டு, இவ்வாறு அந்த குழந்தைகள் இறந்த பிறகு 1 மணி நேரம் கழித்த பின்பு தான் நாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து விமானத்துக்குள்ளேயே ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கின்ற காட்சியும் வெளியாகி உள்ளது. எப்படி இருக்கின்றது சகோதரர்களே இந்த விஷயம்? அதாவது கேட்கின்றவர்கள் கேனையனாக இருந்தால் எரும மாடும் ஏரோப்ளேன் ஓடும் என்று சொல்லுவார்கள். அதுபோல தான் இது உள்ளது. இன்னொரு ஒரு அசிங்கமான செய்தி தான் அது பார்க்க கிடைத்தது. இந்த அமெரிக்க அதிபரின் பண்பை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். செய்திக்காக நான் குறிப்பிடுகிறேன். ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றில் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய மகளும் பங்கு பற்றுகின்றார்கள். அந்த காணொளி சமூக ஊடகங்கள்ல வைரலாகி வருகிறது. ரிப்போர்ட்டர் கேட்கிறார், உங்கள் மகளிடம் உங்களுக்கு பிடித்தது எது அப்படின்னு சொல்லி ட்ரம்மிடம் வினவும் போது ட்ரம் என்ன சொல்றாரு தெரியுமா? என் மகள் அழகான உடல் கட்டு கொண்டவள், அவள் மகளாக இல்லாவிட்டால் என் காதலியாக ஆக்கியிருப்பேன், நான் அவளுடன் செக்ஸ் செய்ய விரும்புகிறேன், ஆனால் முடியாதே அப்படின்னு சொல்லி பேட்டி அளிக்கிற ஒரு நிகழ்ச்சியை, அதாவது ஒரு காணொலியை சமூக ஊடகங்கள்ல பரவ விட்டுக்கிறாங்க. அதுல கீழே எழுதப்பட்டிருக்குது, எந்த தந்தையாவது இப்படி பேசுவானா அப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் தான் இந்த உலகத்துடைய தலைவர்கள், சமாதானத்தை நிலைநாட்ட போரிடுகிறார்களாம். கேட்கவே கேவலமாக இருக்கிறது. இறுதியாக ஒரு செய்தி சொல்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த யுத்தத்தில் பேசப்படாத ஆட்கள் அந்த ஜோர்தானிய அதிபரும் எகிப்தில் உள்ள சிசியும். தற்போது இவங்க 2 பேரும் பற்றி ஒரு செய்தி வந்துள்ளது. எகிப்து மற்றும் ஜோர்டான் ஆகிய இரு நாடுகளும் ஈரானுக்கு எதிராக தங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ள தமது மண்ணை அமெரிக்கா பயன்படுத்துவதை இனி அனுமதிப்பதில்லை என தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கத்தார் மற்றும் சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன்ல உள்ள பல ராணுவ தளபாடங்கள் அனைத்தையும் தூக்கி கொண்டு ஜோர்தான்ல தான் கொண்டு போய் இந்த அமெரிக்கா நிலைப்படுத்தியிருக்கிறாங்க. அங்கிருந்து தான் ஒரு பெரிய தாக்குதலை செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது. இப்ப ஈரானுடைய கை ஓங்கி விட்டதால் இப்ப ஜோர்தானுக்கும் இந்த சிசிக்கும், அதாவது எகிப்துக்கும் விளங்கிவிட்டது, அடுத்த அடி நம்மளுக்கு தான் விழப்போகுது. அதனால இப்ப திடீரென்று இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டதையும் காணக்கூடியதாக உள்ளது. இதுக்கு பிறகு எங்களோட மண்ணை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சிசியும் ஜோர்தானிய அப்துல்லா பின் ஹுசைனும் ஒருங்கிணைந்து செய்தி வெளியிட்டுள்ளதும் இங்கு காண கிடைக்கிறது. இந்த விஷயத்தை இந்த போர் ஆரம்பிக்க முன்னதாகவே ஜோர்தான் மன்னன் செய்திருக்க இந்த போர் இவ்வளவு தூரம் சென்றிருக்காது, இவ்வளவு தூரம் இஸ்ரேல் அடி வாங்கிக்காது என்பதை தான் இந்த ரஷ்யாவுடைய வெளிவிவகார அமைச்சர் இதற்கு முன் பேசிய விடயத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருந்தேன். இப்போது வெள்ளம் தலையை தாண்டி தலைக்கு மேல் செல்கிறது. இனி என்ன செய்ய? ஈரானிய ஆன்மீக தலைவர் கொலை செய்யப்பட்ட பிறகு ஈரான் மிரண்டு போய் நிற்கின்றார்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். அதுபோல தற்போது ஈரானுடைய நிலை காணப்படுகிறது என்று கூறி இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் அடுத்த செய்தி தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.